தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கார்த்திகை தீபம் சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் அத்தைக்கிட்ட இன்னைக்கு உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து மாப்பிள்ளை மயிலும் கார்த்தியும் கிளம்பி வீட்டுக்கு போனால் வீட்டில் யாருமே இல்லை. கூப்பிட்டு பார்க்குறாங்க, என்னன்னு கேட்க கூட ஆள் இல்லை. இவங்கெல்லாம் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரேவதிக்கு கால் பண்ணி கேட்டால் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்கிறாங்க. சரி இருப்பா, நான் சட்டையை மாற்றிட்டு வந்துடுறேன்னு மாப்பிள்ளை மயிலும் அங்கேருந்து கிளம்பி போக சட்டையை மாற்றிட்டு கார்த்தி மயில் 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வராங்க. ஹாஸ்பிட்டலில் சாமுண்டீஸ்வரி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அவங்க ஒரு ரூமை கை காமிக்கிறாங்க. கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா இங்கே மாயா படுத்திருக்காங்க. எங்கே இவங்க 2 பேரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு பயந்து இவங்க முந்திக்கிட்டு அடுத்த பிளானை போட்டுட்டாங்க. அப்போ தான் சாமுண்டீஸ்வரி எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி மாயா கிட்ட கேட்குறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, என்னையும் மகேஷையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசினா என்ன பண்ணுறது, இன்னும் 10 நாளில் கல்யாணம் பாதிக்காதா, என்ன 2 பேரையும் இப்படி பேசினா நீங்கள் அதை நம்ப மாட்டிங்களா, அதனால தான் என்னால் கஷ்டம் வேணான்னு நான் பாய்சன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதும் எங்கே நம்ம உண்மையை சொல்லிடுவோமோன்னு இங்கே படுத்துட்ருக்கா, உருட்டு மேலே உருட்டிகிட்டு இருக்கான்னு மயில் ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுக்க கார்த்தி இங்கே மயிலை எதுவும் பேச வேணான்னு தடுக்கிறாங்க. மயில் அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொல்லலான்னு போகும்போது கார்த்தி அதை தடுத்து நிறுத்துறாங்க. அதனால மாப்பிள்ளை மயிலும் அந்த இடத்துல உண்மையை சொல்லாமலே போகிறாங்க. அந்த இடத்துல மாயாவுக்கு சாமுண்டீஸ்வரி அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த ஆம்பளைங்களே இப்படி தான் அப்படின்ட்டும் அவங்க வாய்க்கு வந்தபடி இப்படி தான் பழி போட்டு பேசுவாங்க. பெண்கள் நாம தான் எல்லாத்தையும் சமாளித்து முன்னேறி போகணும், இனிமேல் இப்படி ஒரு காரியத்தை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு மாயாவுக்கு அட்வைஸ் பண்ண அந்த இடத்துல மகேஷுடைய என்ட்ரி. மகேஷை பார்த்ததுமே இங்கே கார்த்தி செம்ம கோவத்தில் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் மகேஷ் எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க ரேவதி மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க, நீயாவது அக்கா கிட்ட சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லும்போது நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் அவங்க இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, சரி இவனே நின்று நம்ம பேசிகிட்டு இருக்க வேணாம், வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி ரேவதி எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல மாப்பிள்ளை மகிழ் பார்த்திங்கன்னா மகேஷ் மாயா இவங்க 2 பேரையும் எச்சரிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் யார் என்ன அப்படின்றத அத்தைக்கிட்ட நான் சொல்லாமல் விட மாட்டேன், உங்களை ஓட விரட்டாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் மிரட்டுறாங்க. ஒன்றால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி நக்கலான ஒரு பார்வையோடு பார்த்துட்டு படுத்துருக்காங்க மாயா. அந்த இடத்துல மாப்பிள்ளை மயில் உங்களை பற்றின உண்மையை கூடிய சீக்கிரம் சுலமாக அத்தைக்கிட்ட நிரூபிக்கத்தான் போகிறாரு, நீங்கள் மாட்டிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த மாயாவும் மகேஷும் நக்கலாக சிரிக்கிறாங்க. அப்போது மாயா மகேஷ் கிட்டே சொல்கிறாங்க, எப்படியோ அந்த சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை நம்ம முட்டாளாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. வெளியில் வந்த கார்த்தியும் மயிலும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா நம்ம எங்கே உண்மையை சொல்லிடுவோம்னு நினச்சி இவங்க அதுக்குள்ளேயும் முந்திக்கிட்டாங்க. அப்பாவின்னு நினச்சா இவங்க பயங்கரமான ஆளாக இருக்காங்க, ஆனால் அத்தை இவங்க நம்புறாங்க பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது கார்த்திக்கு இங்கே பாட்டி பரமேஸ்வரி கால் பண்ணுறாங்க. நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கார்த்தியை கூப்பிட, பாட்டியா இவனுடைய விஷயத்தை பார்க்கும்போது மர்மமாக தான் இருக்குது அப்படின்னு இங்கே மயிலும் கார்த்தியை பார்த்து சந்தேகப்பட, கார்த்தியும் மாப்பிள்ளை மயில நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது வெளியில் கரெக்டாக வராரு. அந்த சமயம் பாட்டியை கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. சரி நான் அங்கே தான் கிளம்பி வரேன்னு காரை எடுக்கும்போது மாப்பிள்ளை மயிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிரைவர் பற்றின உண்மையையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கு தெரியாமலே இங்கே காரில் ஏறி உட்காந்துடுறாரு. கார்த்தியை ஃபாலோ பண்ணுறாரு. கார்த்தி பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி பரமேஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அதை பார்த்த மயில் வாகனம் செம ஷாக் ஆகுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்னாச்சு பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தாத்தா என்னன்னு தெரியல, காலையில் நெஞ்சை போட்டுச்சு படுத்துட்டாரு, டாக்டர் செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே தாத்தாவை காமிக்கிறாங்க. டாக்டர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்திருக்கு, அவர்கிட்ட எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் சொல்ல வேணாம், அவரை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரையை எழுதி கொடுத்துட்டு டாக்டரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. தாத்தாவும் கண்முழிக்கிறாரு, கார்த்தியை பார்க்குறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் அப்படின்றது கார்த்தி யார் என்ன அப்படின்றது மாப்பிள்ளை மயில் வாகனத்துக்கு தெரிய வரப்போகுது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா இன்விடேஷன் பிரிண்ட் பண்ண இடத்துல இங்கே சந்திரா என்ன பண்ணியிருக்காங்க, மாப்பிள்ளையோட நேமை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கார்த்தியுடைய உண்மையான பெயர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க இப்படி ஒரு ஐடியாவாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.